ஹலோ. ஃபயர் சர்வீஸ்? ஃபயர் சர்வீஸா? ஆமாம்மா, தீயணைப்பு படையில இருந்து தான் பேசுறோம். எங்கேயாவது தீ பிடிச்சிக்கிச்சா? என்னது? அம்மா, ஃபயர் சர்வீஸ் தாம்மா. எங்கேயாவது தீ பத்திக்கிச்சா? வந்து அணைக்கணுமா? லொகேஷன் அனுப்புங்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க. சீக்கிரம் சொல்லுங்கம்மா. நீங்க தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் பெரிய ஆபத்து. சாரி சார், ராங் நம்பர். ஏமா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன். ராங் நம்பரா? முட்டாள், போன வைமா. மேடம், என்னாச்சு? கிரு. ஹலோ. ஹலோ. வணக்கம் சார். வணக்கம்மா. ஃபாதர் பீட்டர் உங்க நம்பர் கொடுத்தாரு. 15ஆம் நம்பர் பேஷண்ட்டை கூட்டு போக சொன்னேன். ஏன் இன்னும் கூட்டு போல? சார், நீங்க ஜீவாவா? ஜீவாவா? யார் ஜீவா? இது கவர்மெண்ட் மென்டல் ஹாஸ்பிட்டல். மென்டல் ஹாஸ்பிட்டலா? பின்ன என்ன பிரைவேட் ஹாஸ்பிட்டல்னு சொன்னேன் நானு? சார், அது வந்து எனக்கு ஜீவா கிட்ட பேசணும். ஃபாதர் பீட்டர் இருக்கார்ல. நீ வீட்ல நிம்மதியா இருக்கல்ல? உனக்கு என்ன மென்டல் பிரச்சனையா? நேர்ல வந்து அட்மிட் ஆகுமா? மேடம், என்ன மேடம், என்ன சொன்னாங்க? இல்ல, ராங் கால்ல போயிட்டு இருக்கு. சொல்லு போனா. என்ன சைலண்ட் ஆயிட்ட? மாயா பேசுறேன். என்னடா சிரிப்பு? நீங்க போற இடத்துக்குள்ள நானும் வந்துகிட்டே இருக்கேன். சீக்கிரத்திலேயே உங்களுக்கு முன்னால போய் ஜெயிப்பேன். அப்போ நானும் உங்களை பார்த்து சிரிப்பேன். என்ன அவனை பார்த்துக்கிட்டு இருக்க? வா போலாம். நாடா போ. வாசு, போடா. என்னடா ஆச்சு? மேடம், இந்த கதிர் நிக்கிறத பார்க்கும்போது அவன் தான் ஜீவாவா இருப்பானோன்னு தோணுது. யாரு? இவனா? இவன் ஜீவாவா? இவன் ஒரு செல்லா காசு. இவனே ஒரு அல்லக்கை. எப்படியோ ஏமாத்தி தனாவ கட்டிக்கிட்டான். இவனையும் வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டாங்க. இவன் அந்த குடும்பத்து வாரிசா? சான்ஸே இல்ல. தேவையில்லாம எதையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காது. அந்த ஜீவாவை நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும். அந்த மாயா, கதிர், தனா, சீனுன்னு எல்லாரும் முகத்திலே கரிய பூசணும். அதுக்கு என்ன செய்யலான்னு பிளான் பண்ணலாம். வா. மாயா, என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன மாயா இது? இது RF பக் டிடெக்டிவ். பக் டிடெக்டரா? அது எதுக்கு வாங்கியிருக்க? சீனு, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. என்னடா சீனு, எல்லா இடத்துல இருந்தும் சவுண்ட் வருது. ரூம் முழுக்க வச்சிருக்காங்களா? வீடு பூரா யார் பக் வச்சிருப்பா? அவ்வளோ பெரிய டெக்னிக் புவனாக்கு எப்படி தெரியும்? இது பண்றதுக்கு ஒரு மாஸ்டர் மைண்ட் வேணுமே. அப்போ நீ என்ன சொல்ற? வீடு பூரா பக் இருக்கா? நம்ம எல்லாரும் பேசுறது அவளுக்கு கேக்குமா? இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டணும் சீனு. அவ எங்க பக் வச்சிருக்க போறா? மாயா, ஒரு நிமிஷம் பேசிட்டு வரேன். போனா டிவைஸோட சவுண்ட் கம்மி ஆகுது. நீ பக்கத்துல வந்தா டிவைஸோட சவுண்ட் அதிகமாகுது. பாரு, ரெட் லைட் எரியுது, பீப் சவுண்ட் வருது. அப்படின்னா இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பக் கொடுத்த தைரியம் தான். அன்னைக்கு ஒருத்தனை கத்தியால கொத்துனது கூட அவளோட ஏற்பாடாதான் இருக்கும். நம்மள ஒட்டு கேக்கதான் இந்த பக்க ரெடி பண்ணிருக்கா. அவளை அடிக்கிறதுக்கு
நான் இதையே ஒரு டூலா பயன்படுத்த போறேன். என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அப்பு இது அவுட்டே இல்லடா. நாம இன்னும் விளையாடவே ஆரம்பிக்கலடா. இது சும்மா ட்ரையல். அஸ்கு புஸ்கு போங்கப்பா. இந்த பொங்காட்டெல்லாம் இங்க வேணாம். இங்க அவுட் தான். பேட்டை கொடுங்க. டேய் இது ட்ரையல் தானடா. அதனால சும்மா பால் அப்படி தட்டி விட்டேன். டேய் நான்லாம் எவ்வளவு பெரிய பிளேயர் தெரியுமாடா? பாருங்க மாமா அப்பாவை. டேய் அப்பு உனக்கு வேணா எனக்கு வேணா ஒரே ஒரு ஓவர் போடுறா. சரி போடுறா. பாவம் ஒரே ஒரு ஓவர் தான்டா கேக்குறாரு, போட்டுருவோம். ஆனா அவுட் ஆனா பேட்டை கொடுத்துட்டு போயிடணும். சரிடா அவுட் ஆக மாட்டேன், போடுறா. மச்சான் சொன்னதை கேட்டீங்கல்ல? அவுட் ஆனா பேட் கொடுத்துறணும். ஆமா என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அடிக்கிற அடியில இப்ப பால் எங்க போகுதுன்னு பாருங்க. நான் கிரிக்கெட்ல புலியாக்கும். இப்ப போடுறா. ஐயோ அப்பா அப்பா என்னப்பா பேட்டை உடைச்சிட்ட? டே 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 இருக்கிறதே ஒரே பேட்டு, அதையும் உடைச்சிட்டனா என்னப்பா பண்றது? ஏங்க யார் இந்த பேட்டை உடைச்சது? சின்ன பையனோட சேர்ந்துட்டு உங்களுக்கு என்ன விளையாட்டு? ஏமா எங்களுக்கே எப்பவாச்சும் தான் நேரம் கிடைக்குது, சும்மா ஆசைக்கு விளையாண்டுட்டு இருக்கோம். டாக்டர் இப்ப சீனு எப்படி இருக்கான் டாக்டர்? உங்க மருமகளோட டிஷ்யூஸ் மேட்ச் ஆயிடுச்சு. அவங்க கிட்ட இருந்து நாங்க எடுத்துக்கிட்டோம். உங்க பையன் சரியாயிடுவான். நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருங்க. ரொம்ப நன்றி டாக்டர். மாயா வலிக்குதா? நான் நல்லா தான் இருக்கேன் தானா, அவ்வளவா வலி இல்ல. அம்மாடி சீனு குணமாயிருவான்னு டாக்டர் சொன்னாருமா. எங்க மனச வேதனைப்படுத்தி சீனுவ தர்ம சங்கடப்படுத்தினாலோ அதே மாதிரி இனி ஒவ்வொரு நிமிஷமும் புவனாவ நிம்மதியாவே இருக்க விடாம அவளை டென்ஷன் ஆக்கி பைத்தியம் பிடிக்க வைக்கல. என் பேர் மாயா இல்ல, நான் யாருன்னு அவளுக்கு காட்டுறேன். ஒரு இவ்வளவு சிந்தி கிடக்குது. ஏன் என்ன தனியா விட்டுட்டு போன?